அண்மைச் செய்தி. சேலம் கொண்டலாம்பட்டி அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் தாவேகாவைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொண்டலாம்பட்டி அருகே மளிகை கடை நடத்தி வரும் மணிகண்டன் தாவேகாவில் உறுப்பினராக உள்ளார். ஏழை பெண்களுக்கு கடன் கொடுத்து மிரட்டி பாலியல் தொல்லை அளித்ததாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மணிகண்டன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சேலம் அருகே இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் அதே ஊரில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இது தவிர தமிழக வெற்றி கழக தொண்டராகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் புத்தூர் பகுதியில் செய்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புத்தூரை சேர்ந்த பெண் ஒருவர் சேலம் மாநகர காவல் அதிகாரிகளை சந்தித்து தன்னை மணிகண்டன் பாலியல் தொல்லை கொடுத்து மிரட்டியதாகவும் கடன் தருவதாக தெரிவித்து தொடர்ந்து டார்ச்சர் செய்வதாகவும் புகார் செய்திருந்தார். இதன் மீது விசாரிக்க காவல்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டதன் இதன் பேரில் நேற்று நள்ளிரவு கொண்டலாம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் சிலம்பரசன் தலைமையிலான போலீசார் மணிகண்டனை கைது செய்தனர். பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பெற்று நள்ளிரவிலேயே உடனே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இவரிடமிருந்து 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஆபாச புகைப்படங்கள், வீடியோ உள்ளதாக தெரிகிறது. தொடர்ந்து மணிகண்டனிடம் விசாரணை நடந்து வருகிறது. இதனால் சேலத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.